ஒரு 25 லிட்டர் கறக்கிற மாடு நமக்கு ஒரு 35 ரூபா ரேட்டு போட்டா கூட ஒரு 900 ரூபா சம்திங், ஒரு 875 ரூபா 850 ரூபா சம்திங் வருங்க. நமக்கு லாப வயசுன்னு பார்த்தோன்னா ஒரு மாட்டுக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் கறந்தாவே ஒரு ப்ராஃபிட் ஒரு 400 ரூபாயிலிருந்து ஒரு 300 ரூபாய் வரதே பெரிய விஷயங்க. செலவெல்லாம் போய் ஆள் கூலி போய் தட்டு போய் பில்லு போய் எல்லாத்துக்கும் செலவு போய் ஒரு மாட்டுக்கு நம்ம வர லாபம் ஒரு 25 லிட்டர் கறக்கிற மாடே 25 லிட்டர் கறக்கிற மாடே நமக்கு லாப வயசுல வர்றது ஒரு 300 ரூபாயில இருந்து 400 ரூபான்றது ரொம்ப குவாலிட்டியா பராமரிச்சா மட்டும்தான் கிடைக்கும். அப்பனா நீங்க அது ஒரு மாசத்துக்கு கணக்கு போடுங்க. 300 ரூபா நமக்கு ப்ராஃபிட்னு போட்டா கூட 9,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு மாட்டுக்கு 25 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு ப்ராஃபிட் மட்டும் 9,000 ரூபாய் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட்ல 9,000த்துல ஏற்றம் இறக்கம் செய்யும். எதனால நான் சொல்றேன்னா அவங்க எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ண அவங்களே மெயின்டைன் பண்ணா ஒன்னும் லாபம் கூடுதலா கிடைக்கும். இன்னும் ஆள் போட்டு பராமரிச்சாங்கன்னா அதுக்கு தகுந்த லாபம் குறைஞ்சு கிடைக்கும். ஆனா ஒரு 25 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கே நீங்க 9,000 தான் கிடைக்கும். ஆனா நீங்க 25 லிட்டர் கறக்கிற மாட்டுக்கு நீங்க ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு போட்டு 20,000 எல்லாம் கணக்கு போடக்கூடாது. அது தவறு. அந்த 9,000 நீங்க எப்படி பாத்தீங்கன்னா 25 லிட்டர் நீங்க வந்து 12 மாசம் கண்டினியூ ஆகாது. அந்த 25 லிட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 8 மாசம் கண்டினியூ ஆகும். 8 மாதம் கண்ணு போட்டதுல இருந்து நீங்க சென லேட்டா பிடிச்சா அதெல்லாம் கணக்கு கிடையாது. கண்ணு போட்டதுல இருந்து ஒரு 8 மாசம் தான் ஒரு 25 லிட்டர் கறக்கும். அதுவுமே HF மட்டும் தான் கறக்கும். அடுத்த ஒரு 2 மாசம் 25 லிட்டர் மாடு வந்து ஒரு 17 லிட்டருக்கு வந்துடும். கடைசி ஒரு 2 மாசத்துல அந்த மாடு 10 லிட்டர் கறக்கும். கடைசி 2 மாசம் ஒரு மினிமம் ஒரு 40 நாள்ல இருந்து ஒரு 60 நாள் வரைக்கும் ரெஸ்ட் விடணும். அந்த 40 நாள் நீங்க 60 நாள் ரெஸ்ட் ஒரு டைம்ல வந்து நீங்க கை காசு தான் போடணும். அதெல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணி பார்க்கணும். என்ன ஒரு ப்ராஃபிட்னா இந்த மாதிரி பெரிய டைப்பா மாடு எடுக்கிறப்ப அதோட குட்டி நமக்கு கிடைச்சிடும். அந்த குட்டி நல்லா வளர்த்தோம்னா நல்லா உங்களுக்கு முறையா பால் விட்டு வளர்த்தோம்னா சில பேர் கண்ணு குட்டி வந்து ஒரு முதலாவே மதிக்கிறது இல்ல. அது என்ன பண்றாங்கன்னா அவ்வளவுதான் கண்ணு முடிஞ்சா கண்ணு சில பேர் வித்தும் போடுறாங்க. ஒட்டகனா அந்த கூட வித்து போறாங்க. அது யாரா இழுத்து கட்டுறது? 10 மாடு மெயின்டைன் பண்ணிக்கலாம், 2 கண்ணுக்குட்டி மெயின்டைன் பண்றதுல கமெண்ட்ல சொல்றாங்க. அது உண்மையான ரீசன். ஏன்னா மாடு இருக்க ஒரு அனுபவம் மட்டும்தான் அதை மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா அவங்க எல்லாம் மாடு வளர்த்த அனுபவப்பட்ட ஆளுங்க. நான் கரெக்டா ஒத்துக்கிற ரீசன் 5 மாடு அசால்ட்டா மேய்க்கலாம். ஆனா 2 கண்ணுக்குட்டி உங்களால பிடிச்சி கட்ட முடியாது. முறையா பராமரிச்சா நீங்க 16 மாசத்துல அந்த கண்ணுக்குட்டி வந்து சென ஊசி போடலாம். 16 மாசத்துல அந்த கண்ணுக்குட்டி கரெக்டா பருவத்துக்கு வரும். அதுதான் கரெக்டான கண்ணுக்குட்டி. கரெக்டா முறையா வளர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். பல்லு போடாததுக்கு முன்னே 16 மாசத்துல வரும். நீங்க பல்லு போடாம 2.5 வயசுல அந்த குட்டி வந்து செனாயி கண்ணு போற டைம்ல வந்துருனுங்க. அப்படி இருக்கப்ப லாபம். நீங்க 16 மாசம் நீங்க அந்த வளர்த்தி வித்தா கூட அந்த கண்ணுக்குட்டி கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் 45,000 ரூபாய் விக்குது. நீங்க அந்த மாடு கூட அந்த முதல் கிடைக்காது, லாபம் கிடைக்காது. அதுக்குதான் மாட்டுல வந்து எது வீணாவாதுங்க. என்னோட பிராக்டிக்கலா சொன்னா பால் மட்டுமே நீங்க மெயின்டைன் பண்ணா நீங்க அந்த பால் பண்ண